சார் இந்த கேஸ் கையெடுத்து கும்பிடுறேன். இந்த ஒரு சார் என்னைக்குமே ஐபிஎஸ் ஐஏஎஸ் பட்டி அடிக்கிற வேலையெல்லாம் விட்டுடுவோம். ஆன்டி கரப்ஷன்ல யார் போடுறீங்க அப்படின்னு கேட்டா, யாரு ரொம்ப 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 டிஎம்கேக்கு வேணுமோ அவங்கள தூக்கி இதுல போடுறீங்க. அப்ப அதனால இப்பே சொல்லிடுறேன், கண்டிப்பா டிஎம்கே சம்பந்தப்பட்ட எந்த மினிஸ்டருக்கும் இன்னையிலேருந்து போடக்கூடிய கேஸ் இருக்கு, கன்விக்ஷன் இருக்காது, சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க. எழுதி வச்சுக்க 5 வருஷத்துல. இதுக்கு பேர் கமிட்டட் ஆபீசர்மா. அவங்களெல்லாம் நாங்க பார்க்க போதே பச்சை நாய் மாதிரி பார்ப்போம். எங்க மாதிரி ஆபீசர்ஸ் நல்ல கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு மேல வந்துட்டு எந்த ஆபீசரை தூக்கி வெளியேறணும். நம்மளுக்கு வேண்டியது கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் எடுக்க முடியாது. தட்ஸ் ஆல். எனி ஆபீசர் மோஸ்ட்லி சன் டிவி கூட போடலாம், வர உறுதியா போட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். கலைஞர் டிவி உறுதியா போட மாட்டாங்கன்னு தெரியும். இல்ல தப்பா பெருசா சொல்லல, பர்சனலா சொல்றேன். அவங்க என்னவே என் மேல கோவம், அதனால அவங்க போட மாட்டாங்க. அதை பத்தி நான் பேச விரும்பல. இருந்தாலும் நான் சொல்றேன், அவங்க போட்டீங்கன்னா நேர்மையான டிவி, போடலன்னா டிஸ்ஆனஸ்ட் டிவி. இன்னும் சொல்ல போனா கரெக்ட் டிவின்னு கூட சொல்லலாம். இன்டலெக்சுவல் அப்படி ஆயிடும். அதெல்லாம் இருக்கட்டும், போடுறாங்களே இல்லை நாளைக்கு பார்ப்போம். போதும் ஜால்ரா அடிச்சதெல்லாம். சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்ன டிகிரி? நீங்க பேரை போட போகும்போது எஸ்எல்சி பாஸ் பண்ணீங்களா இல்லையா? எஸ்எஸ்எல்சி, பியூசி, அப்புறம் என்ன அப்படி போடுவீங்களா? ஏங்க இதெல்லாம் பட்டம், வேலைக்கு வர்ற ஒரு படிப்பு. இதை வச்சு கூத்தடிக்க முடியாது சாகர வரைக்கும். எத்தனை கோட்ல உள்ள போயிருக்கு. அப்படி இதை பத்தி பேச வேணாம் சார், வேஸ்ட் அவரு. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்தது ஏன்னா டோட்டல் வேஸ்ட். அவங்க எல்லாம் தனிப்பட்ட மனுஷனை பேசுற மாதிரி ஒரு கொடூரமான வேஸ்ட் உலகத்திலே கிடையாது. இருந்தா என்ன, செத்தா என்ன, we don't care. நெக்ஸ்ட் சார், சத்தம் சத்தம் சார், சத்தம். சார் என்னன்னா சார் டிலே தான் சார். இன்ஸ்பெக்டர் தடுமாறுவான். நான்லாம் எப்படி சார், ரெண்டாவது அந்த ஐஜி லெவல்ல டிஐஜி லெவல்ல இந்த 3 பேர் உட்காந்துருக்காங்க வரிசையா. 1 2 ஒரு எஸ்பி, இங்கிட்ட ஒரு டிஐஜி, 3 பேரும் வந்துட்டு தெரியாதனமா பச்சை பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அன்கிரிட்டிக்கல். அவங்கள நான் மோட்டிவேட் தான் சொல்றேன். அதனால செய்யும் தெரியாம செஞ்சிருப்பாங்க. நீங்க போட்டு அவங்களை போட்டு உயிர்மொழி எடுத்துட்டீங்க. ஆனா அவங்கள யாராவது ஒரு ஆள் இந்த கேஸை எடுத்திருந்தாங்கன்னா சட்டம் அவங்களால பொதுமக்கள் சார் கையில தலையை தூக்கி ஓடிப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ பெரிய நல்ல பேர் வந்திருக்கு. அத அந்த எரியிற நெருப்புல தண்ணியை ஊத்துன மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க. ஒண்ணு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய லேப் இருக்குல்ல சார், சீனியர் ஆபீசரா இருந்தா நேரடியா லேபுக்கே போவாங்க. பயப்படுவாங்க, சீக்கிரம் கொடுக்கணுமா. இன்ஸ்பெக்டர் சாதாரணமா எடுப்பாங்க சார். அதுக்காகத்தான் வேகமா எடுக்க சொல்றேன். இன்ஸ்பெக்டர் பெரிய கெட்டிக்காரன், இன்ஸ்பெக்டர்லாம் பெரிய மகாபதி, வில்லாதிலாம் இருக்காங்க. இருந்தா கூட இவங்களுடைய படிப்பு திறமை, இவங்களுடைய புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை, இவங்களுடைய எழுதக்கூடிய தன்மை, இதெல்லாம் பெருசா நிறைய இருக்கும். ஆனா இந்திக்காரங்களால் மண்டியடி என்னன்னா, கோர்ட்ல வந்து ட்ரையல் கோர்ட்ல தமிழ் தான் லாங்குவேஜ். அதனால இந்திக்காரங்க அப்படி பேர் எஸ்கேப் ஆகி ஓடுறது. மர்டர் ஆச்சுன்னா ரைட்டா, ரைட் ஏதாவது டீ பிடிச்சுன்னா ஈ வில் ஆன்சர், ரைட் வர்றேன் அப்படி எஸ்கேப் ஆகி பார்த்திருக்கீங்களா? இதுதான் காரணம். இல்ல இருக்கு சார். அதுக்கு உங்களுக்கு முடிஞ்சிட்டு கடைசியில் கேள்வி சொல்றேன் சார். இப்ப ஒவ்வொரு இதுலயும் லேப் இருந்துச்சுன்னா பிரைவேட் லேப போடுங்கன்ற பர்மிட் பண்ணுங்க. வெளிநாடுகள்லாம் இல்லையா? லண்டன்ல 1000 லேபுக்கு மேல இருக்கு. லண்டன்ல குட்டி நாடு, நமது 130 1,10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். அவன் வந்து 1,39,000 9,000 கிலோமீட்டர் கூட. இங்கிலாந்து எல்லாம் கொண்டு வரலாம். வெல்லுன்னு ஒண்ணு இருந்துச்சு, பொதுமக்களுக்கு செய்யறது இல்லை. இது பொதுமக்களுக்காக செய்யறது. நோ, விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம் அவங்களுக்கு செஞ்சீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தர்மம், அதுதான் மிகப்பெரிய மதம், அதுதான் மிகப்பெரிய சமயம். ரைட், அதுக்கு கொண்டு வரலாம் சார். இது எப்படி பாதிக்கணும் சார்? ட்ரையல்ல டிலே ஆக போகும்போது எல்லாம் பிரச்சனையாகும். விட்னஸ் டைவடிப்பாங்க. போலீஸ் ஆபீசர் உட்காந்துருவான். அந்த டிலே டிஃபீட்ஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையும் உடச்சி எடுக்க முடியும். அதுக்காக சார். புரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? வேற எதுவும் கேட்கணுமா? ஆமா சார், நான் சொல்றது டிஎன்ஏ ரீஜனல் டிஸ்ட்ரிக்ட் போடணும். வளர்ந்த சமுதாயம் சார். தமிழ்நாடு மாதிரி எப்ப பார்த்தாலும் சரிங்க, தமிழ்நாடு மாதிரி ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு மாதிரி கிடையவே கிடையாது. ஸ்காட்லாந்து போலீஸ், மண்ணாங்கட்டி போலீஸ், இங்க லேபே கிடையாது. சாவுறான் சார். உங்க வீட்லயும் என் வீட்லயும் கொலை இதே மாதிரி பாப்பா நடக்கப்பட்டால் மட்டுமே நம்ம, அதர்வைஸ் இல்லைன்னா பிரஸ், இன்க்ளூடிங் பிரஸ், எது குற்றமோ அதை விட்டுட்டு வேற எங்கெல்லாம் ஓடி தொந்தரவு பண்ணு விட்டா அது பெரிய பாவம். அநியாயங்களை செய்யக்கூடாது. நானும் செய்யக்கூடாது, நீங்களும் செய்யக்கூடாது, எவரும் செய்யக்கூடாது. ஸோ டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஎன்ஏ லேப் மட்டும்தான் நான் சொல்றேன். நாட் ஆல் ஃபாரன்சிக் லேப். என்ன சார்? சார் ஜெயில போட்டீங்கன்னா 20 வருஷம் சாகர வரைக்கும் உள்ள போட்டீங்கன்னா சாவரத்துல நேற்று நீங்க என்ன தவறா டெய்லி ஜெயில் சூப்பரண்ட் வந்து புறா கழுத்த நிறுற அது இல்ல. அவன் அப்படியே உட்காந்துட்டே இருப்பான். சாகர வரைக்கும் உள்ள இருக்கும். மேல பார்ப்பான் வானத்தை. உலகம் புள்ள அந்த ரவுண்டு மட்டும் தான் தெரியும். ஸ்டேஜுக்கு போய் எல்லாம் தூங்கிடுவான். 6 மணிக்கு படுக்க போட்டுருவாங்க. 10 மணிக்கு 9 மணிக்கு இல்ல,
ஆனா ஒண்ணு ரொம்ப ஓவரா பேசுறான்னு நினைக்காது. 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் செட்டில் பிடிச்சலாம். சிக்கன், மீன், 200 கிராம் கடலை முட்டா, பால் எல்லா கலையும் கொடுப்பானுங்க. கொடுத்த சட்டத்துல இருக்கு, அது மாதிரி ரூல் கொண்டாண்டா. ஆனா எதை தின்னாலும் நைட்டு 12 மணிக்கு தூக்கி எந்திரிச்சுவான். மிகப்பெரிய ரீல் 2 பேர்ல கர்நாடகாவில் உள்ள தூக்கி போட்டா அவங்களால எப்படி எந்திருக்க முடியும்? சக்குன்னு ஏர்லி மார்னிங் 3 o'clock தூங்குற டயம், அந்த டயத்துல எதிர்த்து அப்படியே அம்போன்னு உட்காந்து மாட்டாத வரைக்கும் தப்பிச்சோம். அதுக்காக தான் என்ன செய்யறாங்க, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சீஃப், ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டரும் இவங்களை வைக்க வேண்டியது, இவங்க அவங்க மேல பேசப்படுது, அவங்க இவங்க கழுத்து, 2 பேரும் சார்ஜ் ஷீட்டே போடுறது இல்லை. அப்படியே ரூட்டை கொடுத்து 2 பேரும் எஸ்கேப். இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, இவர் தான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும். ஆன்டி கரப்ஷன். ஆன்டி கரப்ஷன்ல யார் போடுறீங்க அப்படின்னு கேட்டா, யாரு ரொம்ப 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 டிஎம்கேக்கு வேணுமோ அவங்கள தூக்கி இதுல போடுறீங்க. அப்ப அதனால இப்பே சொல்லிடுறேன், கண்டிப்பா டிஎம்கே சம்பந்தப்பட்ட எந்த மினிஸ்டருக்கும் இன்னையிலேருந்து போடக்கூடிய கேஸருக்கு கன்விக்ஷன் இருக்காது, சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க. எழுதி வச்சுக்க 5 வருஷத்துல ஒரு கேஸுக்கு வராது. டேக் இட் ஃப்ரம் மீ. ஹைலி பொலிட்டிசைஸ்ட் ஆபீசர் எப்படி சார் போடுவீங்க? இதுக்கு பேர் கமிட்டட் ஆபீசர்மா. அவங்களெல்லாம் நாங்க பார்க்க போதே பச்சை நாய் மாதிரி பார்ப்போம். எங்க மாதிரி ஆபீசர்ஸ் நடந்து போகும்போது இது கோர்ட்டுக்கு நாங்க போகும்போது என் நடையை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஐ வுட் வாக் லைக் அ லயன். டக்கு டக்கு டக்குன்னு உள்ள போவேன். உள்ள போய் எவிடன்ஸ் கொடுத்துட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு கீழே வருவேன். வர போகும்போது சீப் எனக்காக எதிர்பார்த்த அட்வொகேட் இருப்பார், அவர் வணக்கம் சொல்றேன், மன்னிக்கணும், நீங்க தோக்கல, நானும் ஜெயிக்கல, நீங்க பொய்யுக்கு வாதாடினீங்க, அதுக்காக தோத்து போய், உண்மையும் கடவுளும் ஒண்ணு, அது ஜெயிச்சிருச்சு, நான் இல்ல, மன்னிக்கணும் சொல்லிட்டு வெளியே வருவேன். வெளியே வந்துட்டு விக்டிம் வீட்டுக்கு போவேன். செத்து போனாங்கல்ல அவங்க அம்மா வீட்டுக்கோ போய் அவங்கள்ட்ட சொல்றேன், என் வேலையை முடிச்சுக்கிட்டேன். நோ, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இல்ல, ஹைகோர்ட்ல வரும். அப்போ ஒரு வாட்டி வீட்டு போவேன். கடைசியில சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன், அப்பீல் போய் அங்கேயும் கன்விக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேர வந்து என் வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவேன். தினமலர்ல காலைக்கு எதிர எழுத எதுவரை போலீஸ் அப்படி சொல்லி போட்டு சேலத்துல எழுதுனாங்க என்னை பத்தி. இப்படித்தான் நான் பெருமையை சம்பாதிச்சேன். சீஃப் மினிஸ்டரோட க்ளோஸா இருந்துக்கிறது, இந்த சீஃப் மினிஸ்டர் க்ளோஸா இருந்தது. சீஃப் மினிஸ்டர்லாம் பார்ப்போம், சீஃப் மினிஸ்டர் எல்லாம் பார்ப்போம். எங்க மாதிரி ஆபீசர் என்னப்பா மினிஸ்டர் பார்த்து சல்யூட் அடிப்போம். டக்குன்னு பார்க்கும்போது மனசுக்குள்ள என்ன ஓடும், நேரம் சரியில்லை, மாட்டின ஒழிச்சாப்பிடும். குட் மார்னிங் சார், எஸ் கம் ஆன், டோன்ட் லாஃப், அப்படிதான் இருப்பா. அதான் திஸ் இஸ் போலீஸ். ஏவே மாட்டணும், ஆத்தா அப்ப ஏவே மாட்டினாலும் உள்ள தொலைஞ்சிங்க. அப்படி நம்பினா தானே சார் என்னை நீங்க நம்புவீங்க. எதை நம்பி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? நான் ஒரு பாலிட்டிஷியனா, எதை நம்பி நீங்க இவ்வளவு பேர் வர்றீங்க? ஜஸ்ட் மெசேஜ் போடுறேன், வர்றீங்க, பேசுறீங்க, ரைட். அதுக்கு அடுத்து சார் சார் அப்புறம் கேட்கறேன் சார், உங்களுக்கு சார் உங்க கேள்வி என்ன? அந்த மாதிரி இல்ல சார், அது 20 வருஷம் சார், ரிமைண்டர் ஆஃப் த லைஃப். செத்து ஒழிஞ்சு சார் ஒன்னும் செய்வா. சேலத்துல ஒரு கேஸ் இருக்கான்ல, 54 வருஷம் வாங்கின தலைவர் உள்ள இருக்காரு சார், வெள்ளை ட்ரவுசர் போட்டு உள்ள இருக்காரு. அவங்க ஒரு பச்சை குழந்தைய அடிச்சு கொன்னு அவங்க ஆத்துல 2 முறை ரேப் பண்றான், ரேப் பண்ணி தென் மர்டர் பண்றான். அந்த கேஸ சூசைடா போட்டு போடுறாங்க. அதை நான் உடைச்சு, சூசைட்னு என்ன அர்த்தம், 100 மீட்டர்ஸ் ஓடுறான் என் ஆளு, அவனை காலை உடச்சு போடுறீங்க. காலை உடச்சிட்டீங்கன்னா மழை கொலை கேஸ் போடாம 170 போட்டுறீங்க. அப்ப தற்கொலை அப்படிங்கிறது போய் கொலையா நான் மாத்தணும்னா இடையில வக்கீல் வந்து கொதருவாங்க, அப்படியே நரிகள் மாதிரி என்னை கத்தி கொதருவா. எதுக்குள்ள ட்ரையல் கோர்ட் இதெல்லாம் தப்பிச்சுதான் முன்னாடி அப்படியே ஒன்னொன்னா போச்சு. சுப்ரீம் கோர்ட்ல போய் எழுதி இந்துங்கிற பத்திரிகையில இங்கிலீஷ் பேப்பர்ல நேஷனல் லெவல்ல வந்தது. அதுல எழுதுறாங்க, கோர்ட்ஸ் cannot lose sight of impact of crime against women அப்படின்னு எழுதுறாங்க. விமன் எழுதி அதுல ஒரு எழுதி எனக்கு புகழாரம் கொடுக்குறாரு சுப்ரீம் கோர்ட். அதுதான் எனக்கு நான் சம்பாதிச்ச 10,000 கோடி ரூபாய். அதை விட்டுட்டு அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட், என் டைட்டில் பின்னாடி ஐபிஎஸ் டிபிஎஸ் இதுல எல்லாம், அப்புறம் ஷூல டிபிஎஸ், குடிக்கிற டப்பால ஐபிஎஸ் டிபிஎஸ், இதெல்லாம் என்ன வேலை? எவ்வளவு நாளைக்கு ஏமாத்துவீங்க? பப்ளிக் எக்கச்சக்கமா அவார் ஆகிட்டு இருக்காங்க, பயங்கரமா அவார் ஆகிட்டு இருக்காங்க. காலம் ஆக ஆக வந்தா போலீஸிங், சைக்கிள் ஓட்டுறது, ஒட்டகத்துல போறதுல எவ்வளவு நாளைக்கு ஊரை ஏமாத்துற வேலை? வாட் ஐ சே, சரி சைக்கிள போங்க, ஜியோ ஒன்று போட்டாங்கன்னா வாரத்துக்கு 3 வாட்டி சைக்கிள் போகணும். நைட்ல போட்டா என்ன செய்வேன்? வாரத்துக்கு 3 நாள் சைக்கிள போகணும். ஜியோ போட்டா ஒவ்வொரு ஐஜி டிஐஜி எல்லாம் போன 3 வாரம் சைக்கிள போய்யா ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம், மோட்டர் பைக் ஆரம்பிச்சிடும். ஸோ தீஸ் ஆர் லாஃபபிள். பிரஸ் விடவே விடாது, கொதறிடும். பிரஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. அது கேள்வி சார். சார் என்ன சார் அமைதியா இருக்கீங்க நீங்க? ஒரே வார்டு சார், மொத்தத்துல அது அதிகமா பேச வேண்டாம். ட்ரையல் நடக்க போகுது, கொஞ்ச நாள் நடக்கும், கொஞ்ச நாள் கண்டிப்பா நடக்கும்.
இனிமேல்லாம் இன்வெஸ்டிகேட்டரை மாத்தக்கூடாது. இன்வெஸ்டிகேட்டரை தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும். எப்படி ஐஜி வர்றாங்க, டிஐஜி என்ன ப்ரோக்ரஸ், இது என்ன ப்ரோக்ரஸ், இந்த வேலையெல்லாம் மாடையா மேய்க்கிறேன். அவன் வேலை 60 நாளா சட்டம் கொடுத்துருக்கு. எத்தனை நாள்ல 60 நாள் சட்டம் கொடு. 60 நாளைக்கு மூச்சு பேச வச்ச கூடாதுங்க யாரும். அப்படிதான் என்ன சொல்றேன், ஒரு ஜியோ ஒன்று போடணும். அந்த ஜியோ மறந்துட்டேன், நல்ல வேலை சார். இந்த ஜியோ இந்த சீஃப் மினிஸ்டர் போட சொல்லணும். ஆனா டிஜிபியை விட்டு ஒரு ஆர்டர் போட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த டிஜிபியை மாத்தி விடுவாங்க கொஞ்ச நாள்ல. அந்த ஆர்டர் தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஜியோனா நிலபாடா நிற்கும். அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர் என்னன்னா, என்னைக்கு அந்த கிரைம் சீன் அந்த 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 ஐஓவா வர்றாங்களா அந்த அம்மா, லேடி அம்மா, அவங்கள குறைஞ்சபட்சம் 7 நாளைக்கு அந்த ஸ்டேஷன் பொறுப்புல இருந்து அகற்றிடும். பொறுப்புல இருந்தா அங்கதான் இருப்பாங்க, சம்பளம் அங்கதான் வாங்குவாங்க, எல்லா வசதியும் உண்டு. ஆனா மற்ற எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன், இந்த வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க. நியாயமா இல்லையா? அப்ப இதே மற்ற வேலையை யார் பாக்குறது? ஒண்ணு சப் இன்ஸ்பெக்டர் கொடுக்கலாம், கண்டிப்பா கொடுக்கலாம். இல்லாத பட்சத்துல அடுத்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் இன்ஸ்பெக்டர், அவன் அடிஷனல் சார்ஜ் பார்ப்பான். டிஎஸ்பி ஒரே ஆள் தான் வருவார். கரெக்டா சார்? நியாயம். 10 பைசா அதுல செலவு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த ஐஓ வரப்போகும்போது அப்பா ஸ்டேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு தன்னுடைய டீமோட தனியா உட்காந்து எழுதுவாங்க. கரெக்டா இல்லையா? எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இன்ஸ்பெக்டரும் இதை வரவேற்பாங்க. அதுக்கு அடுத்தது சார், இந்த வழக்கு என்ன தப்பு நடந்தது இதுவரை? நான் அதுக்கு வரவே இல்லையா சார்? இல்ல சார், நீங்க அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னா அதுல இருந்து தவறையும் சுட்டி காட்டணும். இல்ல, அட்வைசரி தான். தவறை சுட்டி காட்டுறதுங்கிறது ஒரு கெட்ட குணம். அவங்கள என்கரேஜ் பண்ணணும். வாங்க, தெரியாம நடந்துருச்சு, இப்ப நீங்க போட்டு அவங்களை கூத்தடிச்சு பிடிக்க டிவியில போட்டு பாவம் வெளியே சங்கடப்படும். நான் அதை சொல்லல, திருப்பி மேற்கொண்டு வாங்க. அடுத்த மாடல் ஆட்சி ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டோம்னா டக்குன்னு ஐஜி வந்துருவாங்க. வரலன்னா நீங்க குதறுவீங்க. ஏற்கனவே நம்ம சொல்றோம், பேப்பர்ல வந்த பிறகு அந்த அம்மா அவங்களோட ஒரிஜினல் கலை தெரிஞ்சு போயிட்டு டிஐஜி வந்துடணும், ஐஜி வந்துடணும். டிஐஜி இல்ல, பொம்பளை ஆபீசர் எல்லாம் எஸ்பி டைரக்டா உள்ள இறங்கிருங்க. ஐ எம் மோர் தேன் a woman அப்படி சொல்லி எழுத வேண்டியது சார்ஜ் ஷீட்ல. ரைட். அப்புறம் சார், நீங்க உடனே போட்டோகிராஃப். ஏன் சார் ஒரு கேள்வியை கழுகுன? வை நாட், வை நாட், கம் ஆன் மேடம். கொஞ்சம் கோச்சுக்கலன்னா ஒரு வார்த்தை சொல்லலாமா மேடம்? வருத்தப்படாம எழுதணும். ஐ எம் லைக் யுவர் ஃபாதர். இங்க நான் செலவழிச்சு பென்ஷனை செலவழிச்சு வந்திருக்குது சட்டம் ஒழுங்கு, சைபர் கிரைம், மண்ணாங்கட்டி கிரைம் பார்க்கல. ஒரே ஒரு கேஸுக்கு தான் வந்திருக்கேன். பச்சை பாப்பாவை கொண்டுட்டாங்க. உங்க கேள்வி அந்த வளையத்தை விட்டு வெளியே போச்சுன்னா 0 நமஸ்காரம், நோ ஆன்சர். திருப்பி அடுத்த கேள்வி கேளுங்க, இந்த வளையத்துக்குள்ளே கேளுங்க. காரணங்கள் எவ்வளவு இருந்தாலும், காரணங்கள் வளர வளர, டெக்னாலஜி வளர வளர, சமுதாயம் வளர, காரணங்கள் வளர்ந்துகிட்டே தான் போகும். போலீஸும் வளர்ந்துகிட்டே தான் போறோம், சம்பளமும் ஏத்திக்கிட்டே தான் போறாங்க. இது பேச்சு பொருளா இருக்கலாமே ஒழிய, அதுக்கு தகுந்தாப்புல இயற்கையாவே எல்லா நடவடிக்கைகளும் இயற்கையாவே மாறும். நல்ல அதிகாரியும் நல்ல சீஃப் மினிஸ்டர் வரும்போது அந்த மாற்றத்தை வேகமா ஆக்குவாங்க. அந்த மாற்றம் அதே மாற்றத்தை வேகமாக்கும். வெரி குட் சீஃப் மினிஸ்டர் யூ ஹேவ் நவ். அபாண்டமான சீஃப் என்ன சொல்றாரு, நான் பொதுமக்களுடைய ஃபண்டு, உங்க வரி இருக்குல்ல, ஒரு நாளைக்கு எவ்வளவு வரி? இவ்வளவு பெரிய ஆள் பிரஸ் எல்லாம் இருக்கிறீங்க, யாரோ ஒரு ஆள் சொல்ல முடியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு வரின்னு? ஒரு ஆள் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு வரி? இவர் பேசிட்டு இருக்காரு எங்கேயோ. சார் உங்களை தான் சார் கேட்கிறேன், அவர் மிஸ்டர் அருண் ஐபிஎஸ். இப்போ ஐயா, ஒரு நாளைக்கு எவ்வளவு வரி கட்டுறோம் நம்ம தமிழ்நாட்டில்? எவ்வளவு வரி கட்டுறோம்? குறைஞ்சபட்சம் நம்ம எவ்வளவு வரும்? அதை ஸ்டேட் டாக்ஸ் ஒரிஜினல் ரெவென்யூ அப்படின்பா. ஸ்ட்ரைட்டா பண்றது 526 கோடி ரூபா. 1 ரூபா கூட கம்மி கிடையாது, மேல கூட இருக்கும். 526 கோடி ஒரு நாளைக்கு கட்டுறோம். அதை 24 மணி நேரத்தில் வளர்ந்தீங்கன்னா 21 கோடி 22 கோடி ரூபாய் வருது ஒரு நாளைக்கு. எவ்வளவு? ஒரு மணி நேரத்துக்கு. அந்த ஒரு மணி நேரத்துக்கு 20% எடுங்க, அதான் கை வைக்கிறது. அதுல டெய்லி கை வைக்கிறது. இதான் கணக்கு. இதுதான் கரப்ஷன். இப்படிதான் எல்லாரும் பயந்துக்கிறது. நாட்டு ஆடுறது, தொண்டு செய்ய போறேன், பப்ளிக் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தார். யாராவது ஒரு சீஃப் மினிஸ்டர், நான் நேர்மையா இருப்பேன், இந்த பப்ளிக் ஃபண்ட் உங்களுடைய டாக்ஸ்ல நான் கை வைக்க மாட்டேன், இதெல்லாம் போக எவன் கை வைப்பான அவனையும் நான் விட மாட்டேன், இதெல்லாம் ஓப்பனா மாட்டிக்கிறார் அவரு. தன்னுடைய வயல் கையிலேயே தன்னுடைய விலங்க மாட்டிக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கான ஸ்டேட்மெண்ட் இது. இதெல்லாம் போக யங் ஏஜ், முன்னாடி இருந்தது வந்து ஓல்டு மேன் ஏ அண்ட் ஓல்டு மேன் பி, வயசாகி போச்சு. நம்ம மாதிரி கிளடு கட்டுங்க, நம்மளாம் பாய் பாய் அப்படின்ட்டு யங்ஸ்டரா வச்சுக்கிட்டு நீங்க. நானும் கிளடு கட்டேன், அவங்கள மட்டும் நான் சொல்லல. ஐ எம் ஆல்சோ சிட்டி, ஐ எம் ஆல்சோ ஓல்டு மேன், எவ்ரிபடி இஸ் ஓல்டு மேன். இதெல்லாம் போக என்ன சொன்ன கடைசியில அந்த 526 கோடியில இவ்வளவு ரூபாய அவர் கை வைக்க. இப்படி எல்லாம் இல்லாம இது போக அவர் இன்னும் ரைஸ் பண்ற. நான் மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களா முன்னாடினா? யாரும் பதிலே சொல்ல மாட்டேன்டாங்க. பதில் சொல்ல. அப்படிப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் கிடைக்கும் போது
எவ்ரிபடி ஷுட். என்ன பார்ட்டி என்ன ஷேட் ஆஃப் ஐ டோன்ட் பிலாங் டு எனி பார்ட்டி. வி மஸ்ட் சப்போர்ட் பண்ணி ஒரு 1 இயருக்கு குதிரையை ஓட விட்டு தான் பார்க்கணும். அதுக்கு பிறகு நம்ம அடுத்தது சார் வேற எதுவும் கேள்வி சார்? இந்த எஸ்சி எஸ்டிக்கு வந்து இந்த மாதிரி பொண்ணு மர்டர் ஆன பெரிய அளவுக்கு பெரிய கேள்வி கூட இப்ப வந்து இந்த பையன் சார். இதை கேள்வியை கேளுங்க, அருமையான கேள்வி சார். யாருமே கேட்கல சார். 7 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க, அது வீட்டுக்காரர் கொண்டு ஓடிட்டாருன்னு இந்த பொண்ணு புகார் இவங்க அந்த பிரிவை சேர்ந்தவங்களா சார்? இந்த பிரிவை சேர்ந்தவங்களா அவங்க? இல்ல எஸ்சி இது ஒண்ணு சார். குழந்தைகள்கிட்ட வந்து அரசோ கான்ஸ்டிடியூஷனோ லெஜிஸ்லேஷனோ குழந்தைகள் லெவல்ல டிஸ்கிரிமினேஷன் காட்டுகிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுல. கொஞ்சம் அது வந்து ஒரு மாதிரியா நம்மள அப்படிங்கிற மாதிரி வார்த்தை, எனக்கு திக்கான வார்த்தை சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக குழந்தைகள் இதுல போய் இன்னி எஸ்சி நான் எஸ்சின்னு கொண்டாடக்கூடாது. குழந்தை 10 வயசுக்கு கீழே கொலை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லா இந்தியாவில் இல்ல, தமிழ்நாட்டை மட்டும் தான் பேசுறேன், எல்லா குழந்தைக்கும் கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்டை கொடுத்துரும், காம்பன்சேஷனை கொடுத்துரும். 357 சிஆர்பிசி அந்த காலத்துல சார். இதெல்லாம் போகும் சார். இன்னொன்னு சொல்ல மாட்டேன், மெயினான மேட்டர் எழுதி கொடுங்க. இது முக்கியமான டெலிவிஷன் எடுங்க. எப்படின்னா இந்த செத்து போனாங்க இல்லையா இந்த பாப்பா, இவருடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அம்மாவோ அப்பாவோ எனக்கு தெரியாது. இந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு ரைட்டை கொடுக்கணும், அந்த உரிமையை கொடுக்கணும், சட்டத்துல கொடுத்துருக்கு. அந்த சட்டத்தை வச்சு இப்ப இருக்கக்கூடிய நியூ கவர்மெண்ட் சீஃப் இருக்காரு, சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜோசப் விஜா, அவர் ஹஸ் டு பி ஜிஓ. என்னைக்குமே டிஜிபி வச்சு ஆர்டர் போட விடாதீங்க, தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. மாறினா ஏதோ தூக்கி பழைய டிஜிபி தூக்கி குப்பையில போடுறான். நடைமுறையை சொல்றேன், உங்களுக்கு தெரியாது. ஆமா கண்டிப்பா போட்டுருவான், தூக்கி குப்பையில போடுறாமா. இன்னொரு வர டிஜிபி அது பிடிக்காது, என்ன பெரிய ஆர்டரா பழைய, இதுதான் பிரச்சனைங்க. தீர்க்கட்டும். இப்ப இந்த ஜிஓ ஒன்று போட்டா ஹோம் செக்ரட்டரி போடுற அவங்ககிட்ட அப்படிப்பட்ட கெட்ட நோக்கம்லாம் இருக்காது. அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டோம் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்க என்ன செய்வாரோ ஜிஓ என்ன போடணும்னா, அந்த பாதிக்கப்பட்ட பொம்பளை பிள்ளை பாப்பா இருக்கல, அவங்க அம்மாவோ அப்பாவோ அரசாங்க வக்கீல் ஒரு ஆள் இருப்பார்ல, அவரை நம்ப வேண்டாம். ஒருவேளை அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா, புரியலையா? எவ்வளவு பெரிய கேள்வி, நீங்க இதெல்லாம் கேட்க வேணாமா? வேலைக்கு போக மாட்டாருலாம் சொல்ல முடியாது. ஒரு வேளை வேலைக்கு போயிட்டாருன்னா கேசே போய்ந்தா எல்லாத்தையும் கேட்காம லார்ட் அப்படின்ட்டு அமைதியா இருந்தாரு, இவர் ஆனது இருந்தாரு. வயிறு எரியுமே இல்ல கூட நிக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு, யாரு பெத்த தாய் என்னையா பலா பணம் இப்படி நிக்கிறானே. அப்ப சட்டமே ஒரு சட்டத்தை கொடு. ரொம்ப நாள் ஆகி போச்சு சட்டம் வந்து. இந்த சட்டம் என்னன்னு தெரியல சார், எனக்கு தெரிஞ்சு 106 101 சிஆர்பிசி அந்த காலத்துல போட்டது. லேட்டஸ்டா தான் எப்படின்னா சட்டத்திலே இருக்கு. அவங்க ஒரு பிரைவேட் வக்கீல வச்சுக்கலாம். யாரு பாதிக்கப்பட்டவங்க ஒரு பிரைவேட் வக்கீல வச்சு பிபி ஒழுங்கா போறாராலே வாட்ச் டாக்னு கேள்விப்பட்டீங்கல்ல? இல்ல என்னடா வீட்டுல வாட்ச் டாக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாட்ச் டாக் மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கணும். பிபிக்கு உங்களுக்கு பிடிச்சிக்காது. எப்ப டிஃபரன்ஸோ கோர்ட்டோட பர்மிஷன் வாங்கி ரிட்டன் ஆர்குமெண்ட் ஒன்று கொடுப்பா. ஒருவேளை இவர் ஆர்கியூ பண்ணா அந்த அட்வொகேட் இருக்காருல்ல, அவர் ரிட்டன் ஆர்குமெண்ட்டை நேரா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரைவேட் அட்வொகேட் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பணத்தை கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு பெரிய சீனியர் மோஸ்ட் அட்வொகேட்னா, கவர்மெண்டே கூட ஆர்டர் போடலாம். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல யார் சீனியர் மோஸ்ட் லாயர் இருக்காங்களோ, கிரிமினல் லாயர் ஏபிசி லோவஸ்ட் பணம் யார் கேட்கிறாங்களோ அவங்க வந்து அப்பாயிண்டட் as the advocate for the victim in addition to the government பிபி. அப்ப அவர் பாத்துக்கிட்டே இருப்பாரு. 2 பேருக்குள்ள இருக்கும்போது ஒரு பேலன்ஸ் ஆயிடும். பயப்படுவாரா இல்லையா? நல்லா இருக்கா? அருமையான வார்த்தை இல்லையா? அது கொண்டு வர வேணாமா? இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்களுக்கு தெரியாது. இதெல்லாம் அவங்க யாரோ ஒரு அம்மா கேக்குதுல, எனக்கு நீதி வேணும் கேட்கறாங்க. யாரோ அதெல்லாம் நான் பாக்கல. அந்த அம்மாவோட ஒரே ஒரு குரல் மட்டும் நீதி வேணும், அதை மட்டும் பார்க்க மாட்டேன். எனக்கு தேவையில்லை. அது போலீஸ் ஆபீசர் குதிரை மாதிரி இப்படியே தான் போ, சார்ஜ் ட்ரையல் தூக்கி போட்டு உள்ள போடலாம், அவ்வளவுதான். லெப்ட்ல உள்ள போனா நான் கீழே வந்துருவேன், அக்யூஸ்ட் ஓடி போயிடுவோம். குதிரை மாதிரி அப்படியே தான் ஒரே சார்ஜ், ஃப்ரேம் பண்ணணும், கோர்ட்டுக்கு போகணும், விட்னஸ் நிப்பாட்டணும். இதுதான் ஆர்குமெண்ட் அடிச்சு தூக்கி போட்டுட்டு வெளியே நடந்து போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப சிங்கா மாறி. அதுக்கு பேர் தான் சிங்க போலீஸ். இப்போ இந்த கேஸ் நடந்திருக்கு, இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. இந்த சிங்க போலீஸ் ஐஜி இந்த ஊருக்கு வந்தாங்களா வரலையா சார்? ஏன் சார் பயந்துக்கிட்டு பொய் கேஸ் எல்லாம் போட மாட்டாங்களா சார்? இந்த கவர்மெண்ட்ல அப்படிலாம் போட மாட்டாங்க சார். ஐஜி வந்தாங்களா வரலையா? வரல. மேடம் என்ன மேடம் லேடி ஆபீசர் நீங்க சொல்ல மாட்டேங்கிற, லேடி வரல, நல்லா சொல்ல முடியுமா மேடம்? அப்படின்னா 10 வயசு குழந்தை செத்தாலும் நான் வரமாட்டேன், 5 வயசு குழந்தாலும் நான் வரமாட்டேன், ரூமுக்குள்ளே தான் கிடப்பேன். ஏன்னா சிங்க ரூமை விட்டு வெளியே வராது, வெளியே வந்துச்சுன்னா யாரையாவது கொலை பண்ணிடும். இப்படின்னா சொன்னா இவங்களை யார்? கவர்மெண்ட் மேல நான் குறை சொல்லல. யங் ஃப்ரெஷ் சீஃப் மினிஸ்டர், யங் பிளட், அவருக்கு ஒரு ஆள் ப்ரப்போஸ் பண்றால ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டிஜிபி, அவரை நான் கொஞ்சம் எனக்கு சங்கடமா இருக்கு. எப்படிடா அவர் எழுதினார்? தவறு இல்லையா? யாரோட நாடு, யாரோட மக்கள்? நேர்மன்னு ஒண்ணு வேணாமா? உனக்கு ஆபீசர் இல்லையா? உதாரணத்துக்கு நான் சொல்றேனே,
எவ்வளோ லேடி ஆபீசர் கன்விக்ஷன் வாங்கினவங்க இருக்காங்களே கிரைம் பிரான்ச்ல வேலை பார்த்தவங்க, அவங்கள கொண்டாந்துல போடணும். விருப்பு வெறுப்புல போடுறது ரொம்ப மகா தப்பு. இது ஒரு பெரிய எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள். அது இது அவங்க இந்த நாலேஜுக்கு போச்சுன்னா அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதனால அது ஒன்று பார்த்துக்கிடுவாங்க. நல்ல கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு மேல வந்துட்டு எந்த ஆபீசரை தூக்கி வெளியேறணும். நம்மளுக்கு வேண்டியது கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய ஆபீஸ். கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் எடுக்க முடியாது. தட்ஸ் ஆல். எனி ஆபீசர் ஆஃப் யுவர் சார். இது ரெண்டாவது. அதுக்கு அடுத்தது சார், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த இப்போ ப்ரொசீஜர்ல ஜிஓ வந்து இந்த அரசாங்கம் போட வேண்டிய ஜிஓ நம்பர் 1 ஜிஓ ஏற்கனவே 173 1A ஒரு ஜிஓ போட சொல்லிட்டேன். எந்த ஜிஓனா ஆபீசர் எபோவ் த ரேங்க் ஆஃப் எஸ்பி 1. ரெண்டாவது ஜிஓ என்னன்னு கேட்டீங்கன்னா 368 பழைய சார், ரொம்ப நாள் ஆகி போச்சு. நான் லாவெல்லாம் படிச்சு 368 360 இருக்கட்டும். அது கேட்டீங்கன்னா சென்டென்ஸா கம்மியா கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க எல்லாம் தூக்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா? அது ஒரு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா, லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா 2 லைஃப் சென்டென்ஸ் இருக்கும். ஆனா நான் கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் மன்னிக்கணும். என்னோட சொந்த கருத்தை சொல்ல, தொழில் ரீதியான கருத்து, நியாயமான கருத்து. தூக்க நான் விரும்ப மாட்டேன். அதுக்காக வந்து தூக்கு வேண்டாம்னு சொல்லி கூத்தடிக்கிறாங்கல்ல, அந்த கோஷ்டி நான் கிடையாது. ரியல் போலீஸ்மேன் ஐ வாஸ். நான் என்ன சொன்னோம், அந்த குற்றவாளி செஞ்சவன் குற்றவனை அன்றாடம் கழுத்தை நெருக்கி புள்ளிஞ்சு சாக போவான். ஈவினிங் 8 மணிக்கு சாகப்பான், டக்குன்னு உயிரை கொடுத்துருவான். நைட்டு படுக்க போட்டு விடிய காலில் கொஞ்சம் சாப்பிட்டு திருப்பி நெருக்கணும். பகல் ஃபுல்லா அப்படியே நெருக்கி அப்படியே கொல்லணும் அவனை ஜெயிலுக்குள்ள உள்ள வச்சு. சட்டம் 8 9 மணிக்கு செத்து போயிருவேன், டக்குன்னு விட்டுறணும். இப்படியே பட்டு கிட்டத்தட்ட சாகர வரைக்கும் அவனை உள்ள. அதுக்கு பேர் தான் லைஃப் சென்டென்ஸ். எதுக்கு? ஃபார் த ரிமைண்டர் ஆஃப் த நேச்சுரல் லைஃப். அப்படின்னா அவனுடைய இயற்கையான லைஃப் இருக்குல்ல, அந்த ரிமைண்டர் வரைக்கும் இவனை உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த சென்டென்ஸ் வாங்கினா நல்லது. அப்ப வாங்கிட்டு அதை அன்றாடம் வருஷம் வருஷம் அவனுடைய டெத் சென்டென்ஸை டிவியில போடணும். உங்களுக்கு எல்லாம் உத்தரவு போடணும், ஒரு ஜீவோ போடணும். பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் டிவில இப்படிப்பட்டதை டெலிகாஸ்ட் பண்ணணும். இப்படிப்பட்டால் இந்த பாப்பா செத்து போனுடைய போட்டோவை எடுத்து எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் இருக்கணும். ஜாக்கிரதை, பள்ளிக்கூடங்கள்ல போடணும். பொது வழிகளில் போறதை காட்டிலும் பள்ளிக்கூடங்கள்ல போகணும். பெற்ற பொம்பளை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல சத்தியமா இவங்களை போடணும். பெருசா போட்டு என்ன நடந்துச்சுன்னா இதுதான் அவேர்னஸ். வாழ் எதை கத்துனாலும் ஒண்ணு முடியும். இப்ப நீங்க போட்டீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் 3 நிமிஷத்துக்கு மேல போட மாட்டீங்க. பட் இதை டிவியில போட போகும்போது யாராவது ஒரு ஆள் போட மாட்டீங்களா? கண்டிப்பா போடுவீங்க. ஏதாவது ஒரு ஆள் போடுச்சு. ஜனம் டிவி சார், சாணக்கியா, நீங்க யாராவது ஒருத்தங்க தினமலர் இருக்காங்க. மோஸ்ட்லி சன் டிவி கூட போடலாம், உறுதியா போட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். கலைஞர் டிவி உறுதியா போட மாட்டாங்கன்னு தெரியும். இல்ல தப்பா பெருசா சொல்லல, பர்சனலா சொல்றேன். அவங்க என்னவே என் மேல கோவா, அதனால அவங்க போட மாட்டாங்க. அதை பத்தி நான் பேச விரும்பல. இருந்தாலும் நான் சொல்றேன், அவங்க போட்டீங்கன்னா நேர்மையான டிவி, போடலன்னா டிஸ்ஆனஸ்ட் டிவி. இன்னும் சொல்ல போனா கரெக்ட் டிவின்னு கூட சொல்லலாம். இன்டலெக்சுவல் அப்படி ஆயிடும். அதெல்லாம் இருக்கட்டும். போடுறாங்களே நாளைக்கு பார்ப்போம்.